ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம ஃபோனில் இருக்கிற சவுண்ட் செட்டிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கும். உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு வரும் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்ட், வைப்ரேட், மியூட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைல் வந்து வைப்ரேட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வைப்ரேட்ன்ற ஆப்ஷனை இதை சூஸ் பண்ணி நீங்கள் வைப்ரேட்டில் போட்டுக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மியூட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வைப்ரேட் வைல் ரிங்கிங்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு வைப்ரேட்டும் வரும் ப்ளஸ் ரிங்கிங்கும் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரிங் வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இல்லை வந்து பேன் பாக்கெட்டில் வச்சிருக்கும் போது ஃபோன் வரது தெரியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வைப்ரேட் ப்ளஸ் வைல் ரிங்கிங் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட்டோட ப்ளஸ் ரிங்கிங் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் ரிங்டோன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரிங்டோனை நீங்களே செட் பண்ணிக்கலாம். சிம் 1 சிம் 2னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சிம் 1க்கு ஒரு சாங் வந்து செட் பண்ணிக்கலாம், சிம் 2க்கு வேறு சாங் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் மொபைலில் யாராவது கால் பண்ணுறாங்க, 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 நம்பர் வேறு வேறு பர்சனுக்கு வந்து கொடுத்துருப்பீங்க. இப்போ இவங்க இந்த நம்பருக்கு பண்ணுறாங்கன்னா இவங்க தான் இந்த டைமில் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த சிம் 1 சிம் 2 ரிங்டோன் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிம் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிம்மில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ரிங்டோன் வந்து மொபைல்லே வந்து வந்திருக்கும். உங்களுக்கு இல்லை உங்கள் ஃபோனில் உள்ள சாங்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சாங்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அது மாதிரியே சிம் 2லேயும் அது மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ரிங்டோனோட வேல்யூம் வந்து இங்கே நீங்கள் அதிகமாக்கிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அது மாதிரியே சிம் 1க்கும் வந்து ரிங்டோன் வந்து வேல்யூம் அதிகமாக்கிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களோட சிம் கார்டுக்கு ரிங்டோன் வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் சவுண்டுன்னு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா உங்களோட மொபைல் சிஸ்டம்னா உங்களோட மொபைல் தான் வந்து சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமோட வேல்யூம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக உங்கள் மொபைலில் இருக்கிற சிஸ்டம் டோட்டல் சிஸ்டம் சவுண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. தேவையான அளவுக்கு இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீடியமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் சவுண்ட் தீம்னு இருக்குது. இது வந்து உங்களோட தீம். இப்போ உங்கள் மொபைலில் ஏதாவது நீங்கள் தீம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சவுண்ட் வரணுமா இல்லை சவுண்ட் வேணாமா அந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சிஸ்டம் சவுண்ட் தீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச் இன்ட்ராக்ஷன்ஸ்னு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா உங்களோட மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டச் பண்ணுறது வந்து அந்த இடத்துல வந்து காமிக்கும். உங்களோட அந்த டச் பண்ணுற ஏரியா வந்து ஒரு மாதிரி டர்ராக காமிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டச் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், வீடியோ ரெக்கார்டிங் இல்லை ஏதாவது சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டீச்சிங் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டயலிங் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்களா யாருக்காவது, இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் இங்கே டைப் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி டைப் பண்ணும்போது பீப் பீப்னு சவுண்டு வரும். அதுக்காக தான் அந்த சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டயலிங் கீபோர்டை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு அந்த சவுண்டு வேணாம், அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சாம்சங் கீபோர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங்லேயே வர மொபைலில் வர கீபோர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது மேனுவலாக போய்ட்டு ஆன்லைனில் ஏதாவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த கீபோர்டு உங்களுக்கு வேணும், இல்லை தமிழ் கீபோர்டு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண கீபோர்டு தான் காமிக்கும். இந்த சாம்சங் கீபோர்டு வந்து காமிக்காது. அதுக்கப்புறம் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு வரும். நீங்கள் சார்ஜரில் போய்ட்டு உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணும்போது பீப்னு ஒரு சவுண்டு மாதிரி வரும். அந்த சவுண்ட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த சவுண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் லாக், அன்லாக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா உங்கள் ஸ்க்ரீன் லாக் வந்து லாக் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி அன்லாக் பண்ணிங்கன்னா பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் போயிடலாம். அதுக்கப்புறம் வேல்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூம் எதுக்காகனா உங்களோட ரிங்டோனோட சவுண்ட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சவுண்டே கேட்க மாட்டேது, யார் கால் பண்ணாலும் எனக்கு சவுண்டே கேட்க மாட்டேது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா உங்களோட ரிங்டோனோட சவுண்ட் வந்து இங்கே கம்மி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்காது. இப்போ நான் வந்து வேல்யூம் வந்து கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து சவுண்ட் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மீடியா. இந்த மீடியான்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபோனில் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை சாங்ஸ் கேட்குறீங்க, MP3 பிளேயரில் வந்து சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மீடியாவோட சவுண்ட் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோனில் இப்போ ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க, பாட்டு வைக்கிறாங்கன்னா அது வந்து ஸ்பீடாக கேட்கும். உங்கள் ஃபோனில் அதே சாங் வந்து ப்ளே பண்ணும்போது சவுண்ட் வந்து கம்மியாக வர மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து உன் ஃபோன் நல்ல ஃபோன் இல்லை, என் ஃபோன் தான் வந்து சூப்பர் ஃபோன் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணி பேசிப்பீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா உங்களோட செட்டிங்ஸில் இந்த மாதிரி மீடியாக்குள்ளார சவுண்ட் வேல்யூம் வந்து இங்கே அதிகமாக இருக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து லாஸ்ட் முடியும் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு இதில் பாதியில் இங்கே கட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து வராது. ஸோ இந்த மீடியாவோட சவுண்ட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை நார்மலாக ஒரு பிளேயரில் போய்ட்டு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாலும் சரி உங்களோட சவுண்ட் வந்து நல்லா பக்காவாக வந்து கேட்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இப்போ நீங்கள் யூடியூப்லேயே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு
உங்களுக்கு சவுண்டு மூலமாக வந்து காமிக்கும். அதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம், இல்லை அதிகமாக வேணுனாலும் அதிகமாக வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சிஸ்டம் சவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட சிஸ்டமோட டோட்டல் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ் வால்யூம் கீஸ் ஃபார் மீடியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சவுண்ட் வைக்கிறீங்களா ரைட் சைடில், அந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த டிக் வந்து ஆன் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து வேணாம் அப்படின்னா இது நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வால்யூம் வந்து அப் டவுன்ஸ் கீ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கால் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா பேசிக்காக வந்து உங்களுக்கு கால்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து கால் வைப்ரேட் ஆகணுமா என்னன்னு சொல்லி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான சவுண்ட்ஸுமே வந்து இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். கால் வரும்போது மட்டும்தான் இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இது வந்து செகண்டாக இந்த ஆப்ஷன் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் சேம். உங்களுக்கு வேல்யூம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை சைலண்ட்டில் போடணும்னா அந்த இடத்துல சைலண்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ரிங்டோன் வந்து மொபைலில் உள்ள ரிங்டோன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கால் வைப்ரேஷனில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது முன்னாடி வந்து நான் சவுண்டு மட்டும்தான் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து வைப்ரேட் ப்ளஸ் வந்து சவுண்டு ரெண்டுமே சேர்ந்து வரும். நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஏதாவது மெயில் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதை பார்க்காம விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் முக்கியமான இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வைப்ரேட் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வைப்ரேட்டும் ஆகும், ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த சவுண்டுமே வந்து வரும். ஸோ அதனால் அதை வந்து அது என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லி பார்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் வைப்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் சிஸ்டம் உங்களோட மொபைலில் ஏதாவது இது வந்தாலும் சரி, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அது எல்லாமே வந்து நம்ம சவுண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். இப்போ அது மாதிரியே தான் சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன இது கூட சேர்ந்து வரும் அப்படின்னா ப்ளஸ் வந்து வைப்ரேட் ஆகும், அந்த விருன்னு வரும்ல அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, சிஸ்டம் சவுண்ட் வந்தாலும் சரி, அந்த சவுண்டு கூடயே சேர்ந்து அந்த வைப்ரேஷனும் சேர்ந்து வரும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதே தான், நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பேக் போய்க்கலாம். அதுக்கப்புறம் வைப்ரேஷன் இன்டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்களோட ஃபோனில் ஏதாவது சவுண்ட் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆட்டோன்னு இருக்குது. இந்த ஆட்டோன்னு இருக்கா பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் வந்து ஆட்டோ கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து கொடுத்துருங்க. அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் செப்பரேட் ஆப் சவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து சவுண்ட் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த செப்பரேட் அண்ட் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வேணும்னா நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு செப்பரேட்டாக சவுண்டு வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல ஆட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து சவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேக் போயிடலாம். இப்போ எனக்கு எந்த அப்ளிகேஷனும் வந்து நான் சவுண்ட் வைக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து பேக் வந்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி உங்களோட மொபைலில் உள்ள சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக படிக்க தெரிஞ்சவங்களே இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த டைம் இருக்கிறதில்ல. சுத்தமாக எந்த நாலேஜுமே இல்லாதவங்களுக்கு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.